Most of the people waste around 6 hours every single day. ஏன் இன்னும் ப்ரொடக்டிவாக இல்லை, சைட் இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்னு கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் 24 hours தான் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணாலே these are more than enough. Hello friends, today topic டைம் மேனேஜ்மெண்ட். அதிகமாக நீங்கள் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் உங்ககிட்ட இருக்கிற நேரத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாதனால தான். ஸோ செட் யுவர் கோல்ஸ், பிளான் யுவர் டே. நெக்ஸ்ட்டு 6 months 5K சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட கோல். இதுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுன்னா வீக்லி 1 வீடியோ. ஸோ டெய்லி 1 hour ஸ்பெண்டிங் வந்து யூடியூப்காக. டெய்லி டாஸ்க், டு டூ லிஸ்ட் எப்படி எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ மொத்தமாக 2, ஒன்று இம்பார்ட்டன்ட், இன்னொன்று அர்ஜென்சி. இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்டாக இருக்கக்கூடிய டாஸ்க்கை ஃபஸ்ட்லேயும், இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட்டாக இருக்கிறத பண்ணணும், ஆனால் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்டாக இருக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். அதாவது எப்படின்னா இன்றைக்கி வந்து பண்ண வேண்டியதை நாளைக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று ப்ரொகாஸ்டினேஷன், இன்னொன்று டிஸ்ட்ராக்ஷன். ப்ரொகாஸ்டினேஷன், நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னும் தெரியும், ஆனால் பண்ண மாட்டோம். ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம்னா, டெட்லைன் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும் இந்த டெட்லைனுக்குள்ளே. அப்படி பண்ணிவிட்டு டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் இந்த டாஸ்க் பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த டைம் வரும்போது இந்த டாஸ்க் பண்ணி ஆகணும். அப்போது ப்ரொகாஸ்டினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். இன்னொரு பெரிய விஷயம் டிஸ்ட்ராக்ஷன். ரொம்ப பேர் இப்போ வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் சிரமப்படுறது டிஸ்ட்ராக்ஷனால தான். ஏன்னா கையில் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, ஈஸியாக ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஒர்க் பண்ணும்பொழுது மொபைலை தூரமாக வச்சுக்கிறது. கோலை கிளியராக பிளான் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த டாஸ்க்காக இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் அப்போவே பண்ணிவிடுங்க. பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ, இந்த டைம் மேனேஜ்மெண்ட், இந்த டு டூ லிஸ்ட்டுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒயிட் போர்ட். ஒயிட் போர்ட் என்னோடய டு டூ லிஸ்ட், என்னோடய கண்டென்ட் பிளான், என்னோடய ரிமைண்டர் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறது ஒயிட் போர்டு தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது.